ஒரு மினி விலாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது, இருந்தாலும் வந்துட்டு ஒரு குட்டி விலாக் மாதிரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெட்டு ரெடி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு கருவேப்பிலை பொடி, பூண்டு பொடி அதெல்லாம் ஆர்டர் இருந்ததுங்க, அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டை வந்து ஃபஸ்ட்டு ப்ரூஃபிங்க்கு விட்டுருந்தேன். அது வந்து நல்லா ப்ரூஃபாகி வந்துருச்சு. நெக்ஸ்ட் ப்ரூஃபிங்க்கு வந்து மோல்டில் ஆட் பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட பொடி வாங்குற எல்லாருமே சொல்கிறது என்னென்னா நேச்சுரல் டேஸ்ட் வந்து இருக்குது, அந்த ஸ்மெல்லு ஃப்ளேவர் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு. காரணம் என்னென்னா நான் வீட்டில் எனக்கு பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், அதனால தான் அந்த ஃப்ளேவர்ஸ் அப்படியே ரிட்டைன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பூண்டு பொடிக்குங்க. பூண்டு பொடி கொஞ்சமாக இருந்ததுன்னா, அதாவது 1 கிலோ 1.5 கிலோவில் இருந்ததுன்னா நான் வீட்டிலேயே அரைச்சிக்குவேங்க, மில்லுக்கு போக மாட்டேன். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தாங்க. கருவேப்பிலை பொடி 1.5 கிலோ, பூண்டு பொடி 1 கிலோ கேட்டிருந்தாங்க. அதனால வந்துட்டு நான் இன்றைக்கி வீட்டிலேயே அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் 2-3 கேக் ஆர்டர்ஸ் இருந்ததுங்க, எல்லாமே க்ரம் கோட் பண்ணி வச்சுருந்தேன். ஃபைனல் கோட் பண்ணி டெலிவரியும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட ரெசிபி நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். Okay guys, don't forget